நெகட்டிவ் எனர்ஜி அண்டாமல் இருக்க வீட்டிலேயே சோப்பு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சோப்பு பேஸ் 1/2 கிலோ, பாதாம் பருப்பு அரைச்சது 1 டீஸ்பூன், ரோஜாப்பூ பவுடர் நாட்டு மருந்து கடையிலே இருக்கும். அந்த நாட்டு மருந்து கடையில் போய் ரோஜாப்பூ பவுடர் அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு 3 டீஸ்பூன், பச்சை கற்பூரம், படிகாரக்கல் 2மே சேர்த்து பொடி செஞ்சுக்கணும். அந்த பொடி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்து இந்த சோப்பு பேஸ் கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை கட் பண்ண சோப்பு பேஸை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு அது நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த ரோஜாப்பூ பவுடர், பச்சை கற்பூரம், படிகாரக்கல் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அந்த சட்டிக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது சோப்பு பேஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே நீங்கள் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு பேஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோஜாப்பூ பவுடரு, அடுத்து பச்சை கற்பூரம், படிகாரக்கல் இது ஒரு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருப்பீங்களே அதை அதை ஊற்றிடணும். நல்லா கொஞ்சம் சோப்பு பேஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஊற்றி அதை நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சு ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு மோல்டு ஒன்று வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சோப்பு மோல்டு அந்த டிசைன் உள்ளது பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சோப்பு மோல்டில் நீங்கள் கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சோப்பு மோல்டில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சோப்பு மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த சோப்பு மோல்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும். இது 1/2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 5 சோப்பு தான் வந்திருக்கு. இப்போ சோப்பு கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஒரு 90 கிராம் போல் இருக்கும். 90 கிராம் இருக்கும். 90 கிராம் 100 கிராம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தால் சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சோப்பு போடும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அண்டாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.